Cubes and dice topic la first sum. Which number comes at the bottom face of die 1? இருக்க இந்த 3 diceல first diceல bottom faceல என்ன number வரும் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So bottom sideக்கு oppositeல என்ன இருக்குன்னா 6. இதுல பார்க்கும்போது 6ன்றது first diceலயும் third diceலயும் தான் காமனா இருக்கு. அதனால first third diceயும் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். So இத கம்பேர் பண்ணும்போது so 6 காமனா இருக்கு. first diceயையும் third diceயையும் நம்ம clockwise rotate பண்றோம். அப்ப 6க்கு அப்புறமா 2, 5ன்ற நம்பர்ஸ் வரும். இங்க 6க்கு அப்புறமா 1, 3ன்றது வரும். நமக்கு ஆல்ரெடி டைஸ் ஃபேஸ்ல 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ற இந்த 6 நம்பர்ஸ் தான் இருக்கும்னு தெரியும். இப்ப நம்ம இதுல என்ன நம்பர் விட்டு பெருக்குன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 1, 1, 2, 2, 3, 3, 5, 5ன்னு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடுறோம். ஸோ 6 தான் நம்ம காமனா எடுத்திருக்கோம். ஸோ 6ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்க நம்பர் என்னன்னா 4. 6ன்ற ஃபேஸ்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்க ஃபேஸில் 4ன்ற நம்பர் தான் வரும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4. செகண்ட் கொஸ்டின், which number lies at the bottom face of die 2? ஸோ கொடுத்துருக்க இந்த 3 டைஸில் செகண்ட் டையில் பாட்டம் ஃபேஸில் என்ன நம்பர் வரும் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாட்டம் ஃபேஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க 5 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 3 டைஸ்லயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த 2 டைஸ்ல தான் 5ன்ற ஃபேஸ் வந்து காமனா இருக்கு. 5ன்ற ஃபேஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிறதா நம்ம என்னன்றத கண்டுபிடிக்கணும். அதனால 5 காமனா எடுத்துடலாம். அப்போ இதை கிளாக் வைஸ்ல இந்த 2 டைஸை ரொட்டேட் பண்ணும்போது 5க்கு அப்புறம் 6, 2 அப்படின்றது வரும். இந்த டைஸை ரொட்டேட் பண்ணும்போது 4, 1ன்றது கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா 3ன்ற நம்பர் தான் மிஸ் ஆயிருக்கு. ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸ்ல 3ன்ற நம்பர் தான் வரும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3. தேர்ட் கொஸ்டின், which number lies opposite to 1? ஸோ கொஸ்டினில் பார்த்தோம்னா இந்த ஃபேஸுக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வரும் அப்படின்னு டைரக்டாக கொடுத்துட்டாங்க. பாட்டம் ஃபேஸ்ன்னு இன்டைரக்டாக கொடுக்கல. 1 ஃபேஸ் நம்பர் வச்சிருக்க டைஸை கம்பேர் பண்ணி 1க்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸில் என்ன நம்பர் வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா 1ன்ற நம்பர் டைஸ் 2லையும் டைஸ் 3லையும் தான் காமனாக இருக்குது. ஸோ இந்த 2 டைஸ்லையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். பண்ணும்போது 1, இந்த கிளாக் வைஸ்ல நம்ம ரொட்டேட் பண்ணும்போது 1க்கு அப்புறமா 5, 4ன்றது வரும். தேர்ட் டேஸ்ல நம்ம கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணோம்னா 3, 6ன்றது 1க்கு அப்புறமா வரும். இப்போ இதில் பார்த்தோம்னா மிஸ் ஆகிற நம்பர் 2. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. ஃபோர்த் கொஸ்டின், which numbers are hidden behind the numbers 1 and 6 in die 3? ஸோ die 3ல 1க்கும் 6க்கும் பிஹைண்டா அதாவது பின்பக்கமா இருக்க இந்த 2 சைட்லையும் என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் கொஸ்டின்லேயே நம்ம 1ன்ற டேஸ்க்கு ஆப்போசிட்ல 2 இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தோம். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி இதுல வராது. நம்ம ஆப்ஷன் ஏ, பி, டி இது மூணுத்துல இருந்து தான் ஒரு ஆன்சரை நம்ம இப்போ பிக் பண்ணணும். கொஸ்டின்ல கொடுத்துருக்க 1க்கு ஆப்போசிட்டா 2 வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 6க்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸ்ல என்ன நம்பர் வரும்ன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா 6 இருக்க தேர்டும் 1 இந்த 2 டைஸையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். 6 காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைஸை வந்து கிளாக் வைஸை ரொட்டேட் பண்ணும்போது 2, 5, தேர்ட் டைஸை கிளாக் வைஸை ரொட்டேட் பண்ணும்போது 1, 3 அப்படின்னு வரும். இப்போ இதை வந்து நம்ம மிஸ் பண்ண நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா 4. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 4. The question, which of the hidden numbers adjacent to 6 in die 1 are common to the hidden numbers adjacent to 6 in die 3? டைஸ் 1லையும் டைஸ் 3லையும் 6ன்னு நம்பர் இருக்க ஃபேஸுக்கு ஸோ அடுத்த ஃபேஸில் என்ன நம்பர் வரும் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேற நம்பர் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த நம்பர் அது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ் எடுத்துக்கலாம். ஸோ 6க்கு அட்ஜசென்ட்னு கொடுத்துருக்கனால இந்த டைஸை தான் நம்ம இந்த பக்கம் இருக்க ஃபேஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 5. ஸோ 5ஐ காமனாக எடுத்து இந்த 2 டைஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிட்டோம்னா 6, 2 அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைஸ்லையும் செகண்ட் டைஸில் 4, 1 அப்படின்னு கிடைச்சிடும். இதில் மிஸ் ஆகிற நம்பர் என்னன்னா 3. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைஸில் 3ன்ற நம்பர் வந்து வரும் 5க்கு ஆப்போசிட்டில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது தேர்ட் டைஸில் 6க்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஃபேஸில் என்ன நம்பர் வரும்ன்றதை பார்க்கணும். அதுக்கு நம்ம 1 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 1. ஸோ 1 நம்ம காமனாக எடுக்கணும். ஸோ இந்த சம்ம தான் நம்ம தேர்ட் கொஸ்டினாக பார்த்தோம். which number lies opposite to 1ன்னு. அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் டேஸில் 3 இன்னும் செகண்ட் டேஸில் 2 இன்னும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 2 நம்பருமே காமனாக இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் none of the above.